ஃப்ரெண்ட்ஸ், நான் கொட்டாரம் பக்கத்தில் உள்ள அச்சங்குளங்கிற ஊருக்கு வந்திருக்கேன். அங்கே இன்றைக்கி ஒரு விவசாயி தோட்டம் போட்டிருந்தார். அவரோட தோட்டத்தில் உள்ள முருங்கை செடியை நம்ம பார்ப்போம். அவர் போட்டிருக்காரு. காய்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி வச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? பூவு செமையாக இருக்குல்ல. முருங்கையில் என்னென்னா, முருங்கைக்கீரை நமக்கு கூட்டாகவும் யூஸ் பண்ணலாம், கூட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது நல்லா மருத்துவ குணம் உள்ளது. முருங்கை பூவையும் நம்ம கூட்டு வைக்கலாம். முட்டை கூடல முருங்கை பூவை போட்டு வதக்கி எடுத்து கூட்டு வைக்கலாம். முருங்கைக்கீரையை உள்ளி, ஜீரகம், அப்புறமா உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி முருங்கைக்கீரையும் போட்டு வதக்கி சாப்பிட்டா, கொஞ்சோண்டு தேங்காயும் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு நல்ல மருந்தாட்டம் யூஸ் ஆகும். நல்ல சுவை உள்ள டேஸ்டான உணவாட்ட காய்ச்சி காய் பறித்து முடிஞ்சோன்னா அந்த கொப்பை இப்படி கிள்ளி விட்டுறணும். இன்னொன்று, முருங்கை தரையிலேயே நின்று காய்க்கணும். மேலே போனால் நமக்கு அது காய் அதிகம் தராது, பறிக்கிறதுக்கும் கஷ்டம். அதனால் என்ன பண்ணேன்னா, காய்ச்சி முடிஞ்சோன்னா அதை ஒடிச்சு விட்டுறணும். கொப்பை ஒடிச்சு விட்டால் தான் திருப்பி காய்க்கும். திருப்பி நம்ம இது பண்ணிகிட்ருக்கலாம். எல்லோரும் தோட்டத்தில் வைங்க முருங்கை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? எங்கள் முருங்கை திருப்பி முருங்கையில் உள்ள நோயும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காணிக்கேன். அந்த முருங்கையில் உள்ள நோயை பாருங்கள். அது எப்படி வருதுங்கிறது தெரியாது. ஏன்னா முருங்கையை கம்ப்ளீட்டாக கொன்னுரும். அது எப்படின்னாக்கி, மூட்டில் இருந்தும் புழுகரும் ஒரு பூச்சி தொலைச்சி அது என்ன பண்ணணும்னா, மூட்டில் இருந்தே தொலைச்சி அதை கம்பு ஃபுல்லாகவே அது இது பண்ண தின்னுரும். பார்த்தீங்களா எப்படி தொலைச்சிருக்குன்னு? இதை நான் என்ன வெட்டி பார்க்கல. வெட்டி பார்க்கும்போது எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதை தின்னுது, சாப்பிட்டுட்டு முருங்கையை சாப்பிட்டுட்டு இது பண்ணியிருக்கு. அவளே வெளியே தள்ளியிருக்கு. இப்போ இதுக்குள்ளே கண்டிப்பாக பூச்சி இருக்கும். நம்ம இதை தோண்டி பார்த்தா தெரியும். பார்த்தீங்களா? இதிலேருந்து இப்படி இதன் வழியாக இப்படி முருங்கை ஃபுல்லாகவே என்ன செய்துட்டு கொன்னுட்டு. இது முருங்கைக்கு வரக்கூடிய நோய். இதை நம்ம இனி வெட்டி பார்த்தா தான் தெரியும். அந்த பூச்சி ஒரு அந்த கம்பு கலரில் இருக்கும். ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு ஹைட்டில் இருக்கும். இப்படிப்பட்ட நோயெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் முருங்கை வளர்த்தா அதில் பூச்சி ஃபஸ்ட்டு வருதுன்னா, அதுக்கே முதல்ல ஆரம்பத்துலேயே பார்த்து அந்த பூச்சிக்குள்ளே மருந்து வாங்கி தெளிச்சிருங்க.